ரோம பேரரசையே தனது உறுதியால் கதி கலங்க வைத்த, எதற்கும் அஞ்சாத ஒரு வீரர், அறிவார்ந்த நகைச்சுவை உணர்வு கொண்டவர், நபிகளாரின் மீது அளப்பரிய அன்பு வைத்த ஒரு தோழர், நபிகளாரின் தூதுவர். அந்த சஹாபியார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேருதான் அப்துல்லாஹ் இப்னு ஹுதைஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் மக்கா நகரில் குறைஷி குலத்தில் பனூ ஸஹம் கிளையில் பிறந்தார்கள். முழுமையான இஸ்லாத்தை நோக்கிய பயணத்தில் அபிசீனியா, மதீனா என 2 இடங்களுக்கும் இவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ரோமானியர்களுக்கு எதிரான போரில் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எதிரிகளிடம் கைதியாக சிக்கினார். ரோம பேரரசன் இவரை மதம் மாற்ற முயன்றான். நீ கிறிஸ்தவனாக மாறினால் எனது ஆட்சியில் பாதியையும் எனது மகளையும் உனக்கு தருகிறேன் என்று ஆசை காட்டினான். அதற்கு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அசையாமல் பதிலளித்தார்கள். உனது முழு அரசாங்கத்தையும் அரபுகள் வசமுள்ள அனைத்தையும் எனக்கு கொடுத்தாலும் கண் இமைக்கும் நேரம் கூட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்தை விட்டு நான் விலக மாட்டேன் என்றார். இதை கண்டு கோபமடைந்த மன்னன் இவரை கொலை செய்ய உத்தரவிட்டான். கொதிக்கும் எண்ணெய் நிறைந்த ஒரு பெரிய பாத்திரம் கொண்டு வரப்பட்டது. இவருக்கு முன்னால் 2 முஸ்லிம் கைதிகள் அதில் வீசப்பட்டார்கள். அவர்களது உடல் சில நொடிகளில் கரைந்து போனது. அடுத்ததாக அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைத்து வரப்பட்ட போது அவர் அழுதார். அவர் பயந்து விட்டார் என்று நினைத்த மன்னன் காரணத்தை கேட்டான். அதற்கு அவர் சொன்ன பதில் மன்னனை அதிர வைத்தது. அல்லாஹ்வின் பாதையில் இந்த பாத்திரத்தில் கொடுப்பதற்கு என்னிடம் ஒரே ஒரு உயிர்தான் இருக்கிறதே என்று நினைத்துத்தான் அழுகிறேன். எனது உடலில் உள்ள ஒவ்வொரு ரோம கால்களுக்கும் ஒரு உயிர் இருந்து அவை ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்காக இந்த எண்ணெயில் வீசப்படக்கூடாதா என்று ஏங்குகிறேன். இந்த உறுதியைக் கண்டு மிரண்டு போன மன்னன் ஒரு சமரசத்துக்கு வந்தான். நீ எனது நெற்றியில் மட்டும் முத்தமிடு, உன்னை விடுதலை செய்கிறேன் என்றான். அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார், என்னோடு இருக்கும் அனைத்து முஸ்லிம் கைதிகளையும் விடுதலை செய்வதானால் மட்டுமே நான் முத்தமிடுவேன் என்றார். மன்னன் ஒப்புக்கொண்டான். 80 முஸ்லிம் கைதிகளை விடுவித்துக் கொண்டு மதீனா திரும்பிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஒவ்வொரு முஸ்லிமும் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபாவின் நெற்றியில் முத்தமிடுவது கடமையாகும், நானே அதை முதலில் செய்கிறேன் என்று கூறி அவரது நெற்றியில் முத்தமிட்டார். தனது வாழ்வின் இறுதி காலத்தில் எகிப்துக்கு சென்ற இவர்கள் ஹிஜ்ரி 30ஆம் ஆண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் இவ்வுலகை விட்டும் பிரிந்தார்கள். இதுதான் ரோம பேரரசு, பாரசீக பேரரசு என 2 பேரரசுகளையும் கலங்க வைத்த இஸ்லாத்தின் தூதுவர் அப்துல்லாஹ் இப்னு ஹுதாஃபா அஸ்-ஸஹ்மி ரலியல்லாஹு அன்ஹு